என்னது, இவ்வளவு மீனும் வேஸ்டா அப்படின்னு கேட்டா எங்க வீட்டுக்காரு, ஏமா வேஸ்ட், இதை நான் டேஸ்டா மாத்தி காட்டுறேன்ட்டு கடகடன் மீனை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாங்க, இந்த 3 மீனும் கெட்டு போயிடுச்சு. காலையில இவர் மீனை கொண்டு வந்து மீன் கெட்டு போச்சுன்னு சொல்லும் போது நம்ப முடியாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா மீன் லைட்டா ஸ்மெல்லு மட்டும் தான் வந்திருந்தது. ஆனா மீன் நல்லாவே இருந்தது. கொழ கொழன்னு அப்படி எதுவுமே ஆகவே இல்லை. மீன் கல்லு மாதிரி தான் இருந்தது. எங்க வீட்டுக்காரர்கிட்ட இந்த மீன் வாட வர மாதிரி இருக்குது, தூக்கி போடலான்னு சொன்னப்போ, அடக்கடவுளை இதையா தூக்கி போடுறது, இதான் கருவடு போடுறதுக்கு சரியான ஸ்டேஜ்னு சொல்லிட்டு கடகடன் மீனை கட் பண்ணி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இந்த 3 சூற மீனும் 2ஆ பிளந்து உள்ள இருக்க குடலை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்ப இதுல உப்பு போடணும். எதுக்குடா இதுல இவ்வளவு உப்பு போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது பனி டைம்ன்றதால ஈஸியா புழு பூச்சிலாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாதிரி உப்பு போட்டதுக்கு அப்புறமா மீனை நல்லா மூடிட்டு இந்த தோல் பகுதியிலயும் உப்பு இருக்கணும். அவ்வளவுதான், இப்ப 3 மீனும் ரெடி ஆயிடுச்சு. மேல லைட்டா உப்பு போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இதுக்கப்புறம் இதை நாளைக்கு தான் எடுக்கணும்.